ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது வந்து நாட்டு கெண்டை மீன். இதை நான் அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். சும்மா நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டா போகிறோம். நல்லா சுத்தமாக இருக்குது. எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் வச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை பயன்படுத்திக்கங்க. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கருவடகம் போட்டிருக்கேன். கருவடகம் இல்லைனாக்கா வெந்தயம் போட்டுக்குங்க. லைட்டாக அந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் போட்டுங்க. இது வந்து பூண்டு வந்து எனக்கு பிடிக்கும். அது கெண்டை மீன் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் வாய்வு, அதனால் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து விருப்பம்னா சேர்த்துங்க, இல்லைனாக்கா பூண்டு இல்லாமல் வெறும் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுங்க. மீன் குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். நான் பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கினோடனே அதை போட்டுக்குவோம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வதக்கும் போதே வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிட்டோம்னா அந்த மிளகாத்தூளோட கலர் கிடைக்கும் நமக்கு. மீன் குழம்பு மேலே மிதக்கிற மாதிரி கலர் கிடைக்கும். இப்போ வதக்கும் போதே உப்பும் போட்டுருங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். மீன் வந்து 2 கிலோ மீன் வாங்கினேன். ஆனால் குழம்புல வைக்க போகிறது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் மீனில் குழம்பு வைக்க போகிறேன். பாக்கியெல்லாம் வறுவலுக்கு வச்சுக்க போகிறேன். அதனால் ஒரு 1/2 கிலோ மீனுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி விட்ருக்கேன். நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்ல இதாக அந்த கலர் கிடைக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப நேரமும் வதக்க வேணாம், கருகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றிடுறோம். புளி தண்ணியை ஊற்றின பிறகு நல்லா அடியிலலாம் நல்லா கலக்கி விட்டு ஒரு நல்லா கொதி வரணும். ஒரு 1/2 மணி நேரம்னாச்சும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னாச்சும் கொதிக்கணும். நம்ம புளியோட தண்ணி எந்தளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு. நம்ம திக்கான புளி கரைச்சி ஊற்றிருக்கோன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன். அதனால் நான் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து மீன் போட்டுக்கலாம். நான் வந்து தலை, வால், ஒரு நடுத்துண்டு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நான் அதிகமாக போடலை மீன் குழம்புல. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்ப கொதிக்கணும். அப்போ தான் அது மீன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து 10 நிமிஷம் கொதித்தாலே போகிறோம். மண் சட்டியிலே சூடு இருக்குல்ல, அதனால் 10 நிமிஷம் ஒரு கொதி வந்துச்சுனாலே போகிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம். எப்பயுமே மீன் குழம்பு பொறுத்தளவுக்கு அப்போ செஞ்சு உடனே சாப்பிட்றத விட நைட்டுக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஊற தான் மீன் குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு மீன். நான் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை, வெறுமனே புளி, மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து இட்லிக்கு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். எனக்கு இட்லிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டை விட இட்லிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பொசுன்னு இட்லியை வச்சு இந்த மீன் குழம்புல வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீன் தலை பீஸ் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். மீன் தலை பீஸை யூஸ் பண்ணி நல்லா செஞ்சுருக்குது. இந்த டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ் கொடுங்க.